Hi guys, hi everyone, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? This is AJ from Scoop TV. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் இது. கொத்து சீஸ் ஐட்டம், சீஸ் ஃபுட்டா விரும்புறவங்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ். ஏன்னா இது பேரே டபுள் சீஸ். இந்த ஷாப்ட பேரு டபுள் சீஸ். இங்க நிறைய சீஸ் யூஸ் பண்ணி செய்யற ஃபுட் எல்லாம் செய்யற ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம். உள்ள வந்துட்டேன். ஆல்ரெடி ஐஸ் காஃபி ஆர்டர் பண்ணி நான் குடிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஃபுட்டு எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சரியா தெரியல. இப்போ மெனுவை பார்த்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டு என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ரெஸ்டாரண்ட் ரொம்ப அழகாக இருக்கு, இன்டீரியர்லாம். இன்னும் நிறைய விஷயம் ரெஸ்டாரண்ட்டை பற்றி பேசுவோம். ஸ்கூப் டீ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க ajith.jith. ஸோ கைஸ் உள்ள போயிட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம், என்னென்ன ஃபுட் இருக்கு ஸ்பெஷல் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க, இன்னும் நிறைய பேச இருக்கு. ஸோ கைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு. பார்ப்பீங்க ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி ரெண்டு ஃபேஸ் இருக்கு, ஃபேஸ் கட். ஏன்னா ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இவங்க ரெண்டு பேர் ட்வின்ஸ். இவங்க தான் இங்கே மேனேஜர்ஸ். ராம்சி ஒரே மிஸ்டர் ராம்சி சார் ரஸ்லின் மிஸ்டர் ரஸ்லின் இவர். சொல்லுங்கள், இங்கே என்ன ஸ்பெஷல் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில்? அப்படி என்ன ஸ்பெஷல்? மற்ற இடத்துக்கு வரவங்க இங்கே கட்டாயம் ஏன் வரணும் அப்படின்னு கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள் ரெஸ்டாரண்ட்டை பற்றி. நாங்கள் ஓப்பன் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 years ஆகுது. ஆல்மோஸ்ட் 2 years. 2 years 6 months மாதிரி ஆகுது. ரைட். இது டபுள் சீஸ்னா எங்களோட ஸ்பெஷல் வந்து எல்லாம் டபுளாக தான் இருக்கும். ஓகே ஓகே. ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ரைட். எங்களோட கொஞ்சம் வெஸ்டர்ன் ஃபுட் எல்லா ஃபுட் ஐட்டமும் இங்கே இருக்குது. ஓகே. பர்கர், சம்மன், பீட்சா, சாண்ட்விச், ஃபுட், பாஸ்டாஸ், கொத்தூஸ் என்ன இருக்குது, மெக்கரோனி. ஓகே. எல்லா போர்ஷன் எங்களுக்கு டபுளாக தான் இருக்குது எங்களோட. அதனால தான் டபுள் சீஸ். இங்கே என்ன சீஸ் யூஸ் பண்ணுறீங்க? ஏதாச்சும் இம்போர்ட் பண்ணுறீங்களா ஸ்பெஷலாக? எதுவும் சீஸ்னா இங்கே என்ன எதுவும்? நாங்கள் ஒரிஜினலி மொசரலா சீஸ் தான். மொசரலா சீஸ் எங்கள் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வருது. ரைட் ரைட். ஸ்ரீலங்காலேருந்து ஒரிஜினல் சீஸ் தான் நான் போடுறேன். எக்ஸ்பென்சிவ் சீஸ். மற்ற இங்கே நல்ல இங்கே ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் இன்டீரியர் டிசைன்ஸ் கலர் இந்த ரெட் மெயின்டைன் பண்ணிருக்கீங்க. மற்றது எல்லாம் கனடாவோட ஃப்ளாக் இருக்கு. ஏன் அந்த கனடா ஃப்ளாக்? கனடியன் ஷெஃப். ஓகே ஓகே. கனடியன் ஃப்ளாக், அதனால ஃப்ளாக். நானும் நீங்கள் கண்டிருப்பீங்க கைஸ், ஒரு கனடா ஃப்ளாக் இருக்குது முன்னுக்கு பார்த்துருங்க. ஸ்ரீலங்கா ஃப்ளாகும் கனடா ஃப்ளாகும் இருக்குது. அது என்ன அப்படின்னு? அது என்னன்னா இங்கே செஃப் வந்து கனடியனா, இவங்களும் கனடாலேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. சரி கைஸ், கிச்சன் உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வெல் ட்ரெயின் செஃப் மாதிரி இருக்காங்களா. எல்லாத்துக்கும் ஸ்பெஷலான இப்போ ஒரு டிஷ் எடுத்தா அந்த டிஷ்ஷை ஸ்பெஷலாக செய்யறதுக்கு ஒரு செஃப் இருக்காராம். தனித்தனியாக செஃப் மாதிரி வச்சிருக்காங்க. அப்படி என்ன கிச்சனில் ஸ்பெஷல் இருக்குது, என்ன இருக்குன்னு வாங்க உள்ள போய் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இப்போ கிச்சனுக்கு போயிட்டு பார்ப்போம் அங்கே எப்படி அந்த ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுதுன்னு. ஓ, இதெல்லாம் போட்டு தான் உள்ள போகணுமா? கைஸ் இங்கே பாருங்க, இதெல்லாம் போட்டு தான் ஏப்பெல்லாம் போட்டு தான் உள்ள போகணுமா? அடடா. ஸோ கைஸ், நான் சமைக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இங்கே ஒரு கிச்சனுக்கு வர கிடச்சிருக்கு. நான் இங்கே கிச்சனில் சமைக்க போகிறேன். இல்லை சமைக்கலை, எனக்கு சமைக்கவே தெரியாததெல்லாம். இங்கே தான் நான் ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் செய்ய போகிறாங்க. இங்கே எங்களுக்கு 2 செஃப் மாதிரி இருக்காங்க. அவங்க தான் இதை செய்ய போகிறாங்க. அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், வாங்க பார்ப்போம். ஹாய் ப்ரோ, உங்களோட பேர்? நிரஞ்சன் இருக்காரு, செஃப் ஒருத்தர். ஹாய் ப்ரோ. நான் இம்ஷான். இவர் தான் சமைக்க போறாரு. இதை பத்தி இவர் தான் எங்களோட பேசுவாரு. சிக்கன் சீஸ் கொத்து வந்து இவர் செய்ய போறாரு. ஸ்பெஷலே சிக்கன் சீஸ் கொத்துன்னு தான் சொல்லலாம். இப்போதான் இதில் மெயின் ஐட்டம் ஃப்ரெஷ் மில்க் போடுறாங்க, ஆங்கர் மில்க்.
ரொட்டி பீசஸ். வாவ், பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நாங்க வந்து இதுக்கு இன்னும் சீஸ் வந்து எட் பண்ணல. அப்படியா? நாங்க வந்து கடைசியா தான் டிசைட் பண்ணி தரது. ஆமா, இது நீங்க கண்டிருப்பீங்க, கொத்து செய்யும் போது இதுக்கு இன்னும் சீஸ் போடல. ஆனா சீஸ் கொத்து இனி இதுக்கு மேல தான் சீஸ் போடுவாங்கனா. பாப்பா எப்படி சீஸ் செட் பண்றாங்க. எங்க கஸ்டமரை கவர்றதுக்காக மேல உங்களுக்கு விளங்கணும்ங்கிறதுக்காக தான் மேல போடுறது. ரைட் ரைட், ஓகே ஓகே. நாங்க என்கிட்ட இது போட்டா மீட் ஆயிட்டா அது விளங்காது. அதனால நாங்க நாமள போட்டா மிக்ஸ் ஆகிரும், மேல போட்டா தனியா தெரியும்னால. ஓகே ஓகே ரைட். ஸோ கைஸ், கொத்து சீஸ் சிக்கன் கொத்து பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சீஸ் மேல போட்டிருக்காங்க, எங்கேயுமே கண்டதில்லை, ஃபர்ஸ்ட் டைம். கொத்து செஞ்சு முடிஞ்சு லாஸ்டா சீஸை போடுறாங்க. ஸோ கைஸ், டேபிளுக்கு வந்தாச்சு, எல்லா ஃபுட்டும் வந்திருக்கு. சரி, ஃபர்ஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். என் பக்கத்தில் இருக்கிற டபுள் கிறிஸ்பி சிக்கன் பர்கர். டொமேட்டோ கெட்சப், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இது ஒரு ஃபுல் மீல். ரைட், பர்கர் உள்ள பாப்பா என்ன இருக்குன்னு. இங்கே பாருங்க, டபுள் கிறிஸ்பி லேயர் கிறிஸ்பி சிக்கன் 2 வச்சுருக்காங்க. சீஸ் 2 ஸ்லைஸ் இருக்குது. டொமேட்டோ, வேற இந்த லீவ்ஸ் உள்ள பாருங்க. இவ்வளோ பெரிய பர்கர் எப்படி கடிக்கிறது இப்போ? ஐயோ, கிறிஸ்பி சிக்கன் பீசஸ் 2மே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நெக்ஸ்ட் சிக்கன் சப்மரீன் இருக்கு. பாருங்க எவ்வளோ பெரிய போர்ஷன், 2 பீஸ் உள்ள. சீஸ் இருக்கு, சிக்கன் பீசஸ், ஒரு பெஸ்ட் சப்மரீன். சிக்கன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த கிறிஸ்பி சிக்கனும் இந்த சப்மரீனில் இருக்கிற சிக்கனும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இல்லைன்னா சில இதுங்களில் ரொம்ப பழைய பண்ண அந்த இது வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி இல்லை, பன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. உள்ள இருக்க சிக்கன் அதை விட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ரைட், 3வது நாங்கள் ட்ரை பண்ண போகிறது சிக்கன் wrap. பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ பெரிய போர்ஷன் பாருங்கள். சேம் சிக்கன், அதே அந்த ஃப்ரெஷ்ஷான சிக்கன், ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் உள்ள அந்த ஒரு க்ரீம் மாதிரி போட்டுருவாங்க, செலட் க்ரீம். அதனால இன்னும் நல்ல ஒரு ஜூசினஸாக இருக்குது. வெளியே இந்த wrap ரொம்ப நல்லா இருக்குது. மஸ்ட் ட்ரை. இது வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன சாப்பிட்றீங்களோ இந்த wrap ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு போர்ஷன் எடுத்தால் 2 பேருக்கு தாராளமாக போதும். அந்த மாதிரி 2 பீசஸ் இருக்குது, 2ஆக கட் பண்ணி தந்துருக்காங்க. ஸ்நாக் ஐட்டம் எல்லாமே ட்ரை பண்ணியாச்சு. சப்மரீன், wrap, டபுள் கிறிஸ்பி சிக்கன் பர்கர் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இவங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது, நம்ம குக் பண்ணுறதும் காட்டினே பார்த்துருப்பீங்க. சீஸ் கொத்து, சிக்கன் சீஸ் கொத்து ட்ரை பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, நல்ல ஒரு சீஸ் லேயர். வாவ், சீஸை மிக்ஸ் பண்ணுறதை விட கொத்து செஞ்சுட்டு அதுக்கு மேலே சீஸை போடுறதுல ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இவங்க அந்த சீஸை மேலே காட்டுறதுக்காக மட்டும் தான் டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட் ஆகுது. நல்ல ஒரு ரொம்ப நேரம் கடிப்படுது, ஒரு மீட் மாதிரி சீஸ் கடிப்படுது. சீஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சீஸ் அவங்க செய்யும் போதுல நான் பார்த்தேன்,
எங்கேயுமே சீஸ் கொத்து இந்த மாதிரி செஞ்சு கண்டதில்லை. அவங்க போடுற ஒரு கிரேவியில் ஒரு அதுதான் அவங்களோட சீக்ரெட் மிக்சர். அந்த கிரேவியை ஊற்றினோன்னா அந்த வேற லெவலுக்கு தூக்கிடுது கொத்து. இதில் வந்து அந்த மொசரல்லா சீஸ் இதை சொல்கிறாங்க. அதை அப்படியே மேலே போட்டோன்னா அது அப்படியே அந்த ஹீட்டுக்கு மெல்ட் ஆகி அதை பார்க்கும்போதே இதை சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. ரைட், கொத்து ட்ரை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நாசி, சிக்கன் நாசி. நீங்கள் அதுவும் கண்டிங்க எப்படி செய்கிறது அப்படின்னு. செஃப் ரவின் செஞ்சு காட்டினார் எப்படி நாசி இருக்குன்னு. நிறைய சிக்கன் பீசஸ் எல்லாம் இன்னொரு ஸ்பெஷலாக நிறைய சிக்கன் போடுறாங்க. இப்போ ஒரு சிக்கன் நீங்கள் ஒரு சிக்கன் டிஷ் எடுத்தா நிறைய சிக்கன் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அவங்க போட்டிருக்க அந்த சிக்கன் அதெல்லாம் கடி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் சூப்பராக இருக்கு. இன்னொரு வீடியோ இருக்கு, அம்மா நாசி செஞ்சு நீங்கள் கண்டிருப்பீங்க. நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அது ஹோம்மேட் நாசி எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ. அது டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கையும் போடுறேன், கட்டாயம் போய்ட்டு பாருங்கள், நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். இதை பார்த்தோன்னா சர்வத்னு தான் நினச்சிங்க. ஸ்வீட் அண்ட் சவ் ஐஸ் டீ பேரை சொன்னாங்க மறந்துட்டேன். ஸ்வீட் அண்ட் சவ் ஐஸ் டீ கசகசா போட்டிருக்காங்க, நல்ல வாசம். ஐஸ் டீ ஒரு சினிமன் ஸ்மெல். ஐஸ் டீ பிடிச்சதில்லை, ஃபஸ்ட் டைம் குடிக்கிறேன். ஆனால் எனக்கு ஐஸ் டீ ரொம்ப பிடிக்காது, ஆனால் நல்லா இருக்கு. என்ன ரிவ்யூ பண்ணாலும் சொல்கிறத ஃப்ராங்க் சொல்லணும். ஐஸ் காஃபி, இது ஒரு ஸ்பெஷல் ஐஸ் காஃபி. இதில் காய்ஸ் விப் க்ரீம், சாக்லேட் சாஸ், வெனிலா ஐஸ்கிரீம், ஐஸ் காஃபி. பாருங்கள் என்னென்ன ஒரு ஐஸ் காஃபிக்கு என்னென்ன போட்டிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஸ்பெஷல். இங்கே பாருங்கள், இதை போர்டெலாம் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது. மேலே போட்டிருக்கிற அந்த ஒயிட் க்ரீம் அந்த ஐஸ் காஃபியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப திக்காக இருக்குது. அந்த போட்டிருக்க அந்த விப் க்ரீம், சாக்லேட் சாஸ், வெனிலா ஐஸ்கிரீம் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு நார்மலாக ஒரு ஐஸ் காஃபி குடிப்போம். ஒரு ஒரு ஐஸ் காஃபி ஜஸ்ட் இது வந்து என்ன ஸ்பெஷல், அதுலேருந்து என்ன ஸ்பெஷல் ஆகுதுன்னா அந்த போட்டிருக்கிற அந்த விப் க்ரீம் வந்து ரொம்ப திக்காக்குது. ரொம்ப நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயம் சொல்லுவீங்க உங்கள் லைஃப்லேயே குடிச்ச ரொம்ப திக்கான ஐஸ் காஃபி இதுதான் அப்படின்னு. மஸ்ட் ட்ரை. இங்கே வந்தால் கொத்து ட்ரை பண்ணீங்களோ, வெப் ட்ரை பண்ணுறீங்களோ, என்ன ட்ரை பண்ணுறீங்களோ இல்லையோ, இதுக்காக நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். ஆஹா, எங்கே இருந்தாலும் நான் இதை குடிக்கிறதுக்காக இங்கே வரேன். சரி கைஸ், எல்லா ஃபுட்டும் ரிவ்யூ பண்ணியாச்சு. 1 by 1 ரிவ்யூ பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன். இந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரகம்பட்டியிலேருந்து மாரகம்மா போகிற சைடில் கொஞ்சம் ஒரு 200 மீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் போடுறேன், அட்ரஸ் பார்த்து நீங்கள் வரது ஈஸி. நான் மேப்பில் லொக்கேஷனும் போடுறேன். ஜஸ்ட் கூப்பிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், ajith.jsudasan. See you guys, இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை பாய். யூ AJ.